பட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சிட்டு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலேயே போகட்டும். ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா? ஆமா. இத புடிங்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே? என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட்டு போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் மாசம் போட்டீங்க? ஆட பரதேசினாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10,000 ஆஸ்பத்திரியில் விட்டாலும் பொழைச்சிருப்பேன். காரணம் பிரயோஜனம் அவன் காதை கடிச்சு வந்திருக்கா. பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த அவன் காசு என் காதை குடியா. வாடி, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க இறக்கி எடுத்துட்டு போ. என் காது என் காது என் காது. அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா, இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு.